எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமை தமிழில் நான் ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதும், அடுத்து இந்த குரூப் 1 எக்ஸாம் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போகிறவங்களுக்கு சில டிப்ஸ். ஸோ டிப்ஸ் தர அளவுக்கு பெரிய ஆளா அப்படின்னா, நான் ஒரு 6 இன்டர்வியூ டிஎன்பிஎஸ்சியில் அட்டன் பண்ணியிருக்கேன். 4 சக்ஸஸ்ஃபுல் இன்டர்வியூ, சரிங்களா? ஸோ 2 ஃபெயில்டு இன்டர்வியூ இருக்குது. ஸோ அதனால ஒரு 6 இன்டர்வியூ அட்டன் பண்ணது அப்படின்றதுனால அது இல்லாம 2018 இருந்தே மார்க் இன்டர்வியூ செஷன் நிறைய இடத்துல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓவர் ஒரு 200+ மெம்பர்ஸ் குரூப் 1 குரூப் 2 இன்டர்வியூ கேண்டிடேட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணதுனால, ஸோ அதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதும் ஓரளவு தெரியும் அப்படின்றதுனாலையும் இந்த செஷன் அப்படின்றத நம்ம பண்றோம் இப்போ. ஓகே, ஸோ இப்போ இந்த குரூப் 1 எக்ஸாமை இப்போ நிறைய பேர் எனக்கு கால் பண்றாங்க, பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் கால் பண்றாங்க, எப்படி இன்டர்வியூ பண்றது அப்படின்ட்டு. நான் அவங்ககிட்ட கேட்குற கேள்வி, நீங்க தமிழ்ல படிச்சீங்களா இங்கிலீஷ்ல படிச்சீங்களா, நீங்க எழுதின லாங்குவேஜ் வந்து தமிழா இங்கிலீஷா அப்படின்ட்டு. பெரும்பான்மையானவர்கள், இன்ஃபேக்ட் பிஎஸ்டிஎம் எடுத்த நிறைய பேர் கூட இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ்ல எழுதின கேண்டிடேட்ஸ் தான் மெஜாரிட்டியா, அதிகமான பேர் இல்லை, பெரும்பான்மையான பேர் வந்து இங்கிலீஷ்ல எழுதினவங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தமிழ்ல எழுதினவங்க அந்த தமிழ் மீடியம் கேட்டகரி இருந்தா மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிலைமை இப்போ வந்துச்சா அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளாகவே இதே நிலைமை தான் இருக்கு. ஸோ டிஎன்பிசி கிட்ட எல்லா டேட்டாவுமே இருக்கும். அவங்க கிட்ட இல்லாத ஒரு டேட்டா என்னன்னா, இந்த எக்ஸாம் தமிழ்ல எழுதுறது யாரு, இங்கிலீஷ்ல எழுதுறது யாரு, தமிழ்ல எழுதி எவ்வளவு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது டிஎன்பிசி கிட்டே இல்லை, இருந்துதான் கொடுத்துருந்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ ஏன் அந்த மெயின்ஸ் எக்ஸாம் உடைய ஆன்சர் புக்லெட்ல மீடியம் அப்படின்றத கொடுத்து தமிழா இங்கிலீஷ் அப்படின்றத டிக் பண்ண இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ தமிழ்ல எழுதி இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணவே முடியாதா அப்படின்னு இப்ப நிறைய பேர், எனக்கு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு, 36 வயசு, சரிங்களா? அவர் வந்து 3 தடவை மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி 3வது டைம் இப்ப ஃபெயில் ஆயிட்டாரு. ஸோ 36 வயது ஒரு ஆண் அழகு ரொம்ப ஒரு துயரம் மிக்க ஒரு நிகழ்வா இருந்தது. என்னால இதுக்கு மேல படிக்க முடியாது, இதுக்கு மேல என்னால எஃபோர்ட் போட முடியாது, நான் என்னதான் பண்ணணும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு. ஸோ வேலை எதுவுமே இல்லை, இந்த எக்ஸாமை ரொம்ப மழை போல நம்பியிருந்தேன், ஆனாலும் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம என்ன வார்த்தை சொல்ல முடியும் சொல்லுங்க? ஸோ என்னன்னா, ஏன் தமிழ்ல எழுதி பாஸ் பண்ண முடியல? ஸோ ஏன், எதனால அப்படின்னா, இதை எவால்வேட் பண்றவங்களுக்கு தமிழ் தெரியாம கூட இருக்கலாம். ஸோ இப்போ பெரிய பெரிய காலேஜ்ல இருந்து பிரசிடென்சி காலேஜ், நியூ காலேஜ், லயலா காலேஜ், இது மாதிரி பெரிய பெரிய காலேஜ்ல இருக்கக்கூடிய அசோசியேட் ப்ரொஃபசர்ஸ், சரிங்களா? அவங்க தான் பேப்பரை எவால்வேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் தமிழ் தெரியுமா தெரியாதா? ஸோ இப்போ ஆன்சர் புக்லெட்ல நம்ம ஆல்ரெடி தமிழா இங்கிலீஷா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, தமிழ்ல தனியா எடுத்து கிட்டத்தட்ட 65% பேர் தமிழ்ல தான் எழுதுறாங்க, இந்த எக்ஸாம் தமிழ்ல எழுதுறாங்க. ஆனா பாஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே இங்கிலீஷ்ல வந்தவங்களா தான் இருக்கிறாங்க, இங்கிலீஷ்ல எழுதினவங்களா தான் இருக்கிறாங்க. ஸோ தமிழ் தெரிந்த ப்ரொஃபசர்ஸ் இருக்கிறாங்களா, தமிழ் தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க கொடுத்து இந்த பேப்பரை திருத்துறீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஏன்னா இப்போ இந்த பிஎஸ்டிஎம் கோட்டா வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் தான் டிகிரி அப்படின்றத படிப்பாங்க மெஜாரிட்டியா. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சயின்ஸ், ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம்ல தான் இருக்கு. சில ஆர்ட்ஸ் பேப்பரை தவிர மற்ற எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றதுனால எல்லாருமே இப்ப 2வது டிகிரியா தான் பிஎஸ்டிஎம் அப்படின்றத பண்றாங்க. அப்படின்றக்கப்ப அந்த ப்ரொஃபசர்ஸும் அவங்க வந்து ஆங்கில வழி கல்வியில கல்லூரி படிச்சவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய டாக்டர் பட்டம் எல்லாத்தையுமே ஆங்கில வழியில பண்றதுனால அவங்க தமிழை மறந்துட்டாங்களா? நிறைய காலேஜ்ல தமிழ் தொலைதூர கல்வியில மட்டும்தான் இன்னும் கூட தமிழ் மீடியம் அப்படின்றது இருக்கு. இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜ்லயோ, சேலம்ல இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜ்லயோ நிறைய டிபார்ட்மெண்ட் அப்படின்றது இல்லைங்க, சரிங்களா? ரொம்ப கம்மியான டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கூட பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியம், அதுக்கப்புறம் வந்து ஆங்கில, அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரம், இது மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு தமிழ் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்றக்கப்ப இவங்க கல்லூரியில சொல்லித்தரக்கூடியது இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றதுனால பேப்பர் திருத்ததுல ஒரு கேப் இருக்கோ, கம்யூனிகேஷன் கேப், நம்ம எழுதுறது அவங்களுக்கு சரியா தகவல் பரிமாற முடியலையோ அப்படின்ற ஒரு ஐயம் அப்படின்றது இருக்கு. ஸோ என்னன்னா, இந்த கடந்த 10 வருஷமா தமிழ்ல எழுதி யாருமே வந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு 2012-11 நடந்த ரெக்ரூட்மெண்ட்ல பார்த்திபன் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் தமிழ்ல எழுதியே வாங்கியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கூட தமிழ்ல எழுதினவங்க கொஞ்சம் பேர் உள்ள போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் யாருமே தமிழ்ல எழுதி உள்ளரே போக முடியல. ஸோ நான் என்னோட குரூப் 1 இன்டர்வியூ கொடுத்தப்ப 2 டைம் வந்து நான் இன்டர்வியூக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் தமிழ்ல எழுதின தமிழ் மீடியம் கேண்டிடேட். அப்போ வந்து இந்த இதுல வந்து நீங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம், தமிழ் இங்கிலீஷ் கலந்து கூட எழுதலாம் அப்படின்ற
ஒரு நடைமுறை டிஎன்பிஎஸ்சி இருந்துச்சு. ஸோ இப்போ புதுசா படிக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும் அப்படின்றதே தெரியாம கூட இருக்கலாம், சரிங்களா. ஆனா இப்ப வந்த நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில பண்ணிட்டே இருக்காங்க இல்லைங்களா, அதுல வந்து அதை எடுத்துட்டாங்க. ஏதாவது ஒரு மொழியில தான் நீங்க எழுதணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இந்த முறை மாற்றத்துக்கு பிறகுதான் இந்த உள்ள தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸ் வர்றது ரொம்ப சிரமமா இருக்கு. இப்ப நான் வந்து சில சயின்ஸ் பார்ட்டு, சில எக்கனாமி பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்க மாட்டோம், காலேஜ்லயும் பெருசா படிச்சிருக்க மாட்டோம். அதெல்லாம் இப்ப நம்ம படிச்சிருப்போம். இங்கிலீஷ் மீடியத்துல நிறைய மெட்டீரியல் நல்லா கிடைக்கும், அதனால அதை நம்ம படிச்சிருப்போம், நோட்ஸ் எடுத்திருப்போம். அதை நம்ம இங்கிலீஷ்ல கூட நம்ம எழுதுவோம், 2 லாங்குவேஜ்லயும் எழுதலாம். இப்ப கூட டிஎன்பிஎஸ்சில அந்த நடைமுறை இருக்கு. இந்த 2 மொழியில நீங்க உங்களால எழுத முடியும். எங்க அப்படின்னா நீங்க துறை தேர்வுகள் எழுதுறப்ப அதெல்லாம் இருக்கு, சரிங்களா. சோ அதற்கான எவிடன்ஸ் கூட நீங்க பாருங்க. நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் உடைய ஆன்சரை நீங்க தமிழ்லயும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம், தமிழ் இங்கிலீஷ் சேர்ந்தும் எழுதலாம் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. பாருங்க, candidates are allowed to option to answer the paper in all the test either in Tamil or English, சரிங்களா. ஆர் ஈவன் தமிழ்லயும் எழுதலாம் பார்ஷியலி, இங்கிலீஷ்லயும் பார்ஷியலி எழுதலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ அல்லது விடைத்தாளின் ஒரு பகுதியை ஆங்கிலத்திலேயோ மறுபகுதியை தமிழிலோ கலந்தோ விருப்பப்படி விடைகளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதாவது இவங்க யார் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்ல நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு உள்ள வரவங்களுக்கு இந்த வழி அப்படின்றது இருக்கு. இதுதான் ஆரம்பத்துல இருந்து டிஎன்பிஎஸ்சி பின்பற்றிட்டு வந்த முறை. தமிழ்லயும் எழுதலாம், இங்கிலீஷ்ல எழுதலாம். சில பாட்டை நான் தமிழ் எழுதுவேன், சில பாட்டை நான் இங்கிலீஷ் எழுதுவேன். பாலிட்டியே நான் இங்கிலீஷ் எழுதுனா எனக்கு ரொம்ப வேகமா எழுத முடியும் இல்லைங்களா. அதே நான் ஹிஸ்டரி எழுதுறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால நான் தமிழ் எழுதுவேன். நம்ம திங்க் பண்ணி எழுதுற மாதிரி சில சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நான் தமிழ்ல எழுதுவேன். சில சயின்ஸ் டேர்ம்ஸ் தமிழ்ல எழுது அப்படின்னு இருக்கப்ப, ஏன்னா இப்ப எவாலுவேட்டர் எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு இவங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்ற ஒரு விவரமா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அடுத்தடுத்து வந்து ஒரு கொஸ்டின்கான ஆன்சர் வந்துட்டே இருக்கதான் போகுது. அதை நீங்க செக்ரிகேட் பண்ணி இதை தமிழ் தெரிஞ்ச ப்ரொஃபசர், இது இங்கிலீஷ் தெரிஞ்ச ப்ரொஃபசர் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அந்த முறையை தான் நம்ம இப்பயுமே ஃபாலோ பண்ணலையே அப்படின்ட்டு இருக்கப்ப இதுல வந்து என்ன பெரிய கஷ்டம் அப்படின்றது இருக்க போகுது அப்படின்றது தெரியலைங்க, சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதே இவங்க டிஎன்பிஎஸ்சியோடைய மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, அனுமதிக்கப்பட்ட நிகழ்வுகளை தவிர விண்ணப்பதாரர் ஒரு பகுதி ஆங்கிலத்திலும் மற்றொரு பகுதியை தமிழிலும் விடை எழுதுதல். விண்ணப்பதாரர் தமிழில் விடை எழுதினால் அத்தேர்வில் எல்லா விடைகளையும் தமிழில் மட்டுமே எழுத வேண்டும். ஆங்கிலத்தில் எழுதினால் எல்லா விடைகளையும் ஆங்கிலத்தில் மட்டுமே எழுத வேண்டும். எனினும் மொழிபெயர்ப்பு இயலாத தொழில்நுட்ப வார்த்தைகளை அந்தந்த மொழியில் உள்ளவாறு எழுதலாம். மாறாக வாக்கியம் முழுவதும் விடை முழுவதும் மொழி மாற்றி எழுதக்கூடாது. இவ்வறிவுரையை மீறும் விண்ணப்பதாரரின் விடை புத்தகம் செல்லாததாக்கப்படும். சரிங்களா, இன்வாலிடேட் பண்ணிருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எதற்காக இந்த முறை? இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு நீங்க இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க, தமிழா இங்கிலீஷா மாத்தி எழுதலாம் அப்படின்றப்ப இது வந்து புதுசா வந்திருக்க முறை. புதுசான இந்த கடந்த ஒரு 7-8 வருடத்துல வந்திருக்க முறை. இதற்கு முன்னாடி இந்த முறையே கிடையாது. இங்கிலீஷ்லயோ இல்லை தமிழ்லயோ நம்மளால எழுத முடியும் அப்படின்றக்கப்ப, ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கணும், எல்லாருக்குமே ஃபைனலான ஒரு ரீச் டெப்டி கலெக்டர் ஆகணும் அப்படின்றது அந்த கனவு எல்லாருக்குமே ஓப்பனா இருக்கணும். அது வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி அமைப்புடைய ஒரு தார்மீகமான ஒரு கடமை, சரிங்களா. அவங்க அதை நிறைவேற்றிதான் ஆகணும். இப்ப நாங்க கேட்கறது வந்து என்ன அப்படின்னா, தமிழ்ல எழுதணும் அப்படின்னா என்னால இந்த டிசி ஆக முடியுமா ஆக முடியாது அப்படின்னா நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துருது இல்லைங்களா. ஸோ அதை டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பா வந்து போக்குவதற்கான எல்லா நடவடிக்கையும் உறுதியா எடுத்தே ஆகணுங்க, சரிங்களா. ஸோ படிக்கிற எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையை கண்டிப்பா இந்த தேர்வாணையம் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ இந்த முறையை நீங்க மாற்றுங்க. டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்குமே இந்த ட்விட்டர்லயோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நான் டிஎன்பிஎஸ்சி சேர்மன் வந்தப்போ இந்தந்த சீர்திருத்தங்கள்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதுல பெரும்பான்மையான சீர்திருத்தங்களை அது எல்லாருமே ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடியது. அதில் நிறைய சீர்திருத்தங்கள் இப்ப இருக்கக்கூடிய தலைவர் எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ்ல எழுதுறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நீங்க இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? பொதுவாகவே ஒரு எக்ஸாமுக்கு புதுசா படிக்க ஆரம்பிக்க வரவங்க ஃபர்ஸ்ட் வந்தோடனே, இப்பதான் நான் காலேஜ் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா வந்தோடனே நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, டெப்டி கலெக்டர் பவர்ஸ் வந்து என்னவா இருக்கும், அந்த டெப்டி கலெக்டர் இன்டர்வியூல என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. ஸோ முதல்ல பிலிமினரி எக்ஸாமுடைய பேசிக்கான ஸ்கூல் புக்லாம் நம்ம வாங்கி படிக்க மாட்டோம். இதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம்.
அந்த எக்ஸாம்ல சாதிச்சுட்டு வந்தவங்க, ஜெயிச்சுட்டு வந்தவங்க, அந்த பதவியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்போம். ஏன்னா நம்மளுடைய ஆசையை பெருசா தூண்டி வச்சுட்டா அப்படின்னா நம்ம உள்ள போறதுக்கான வழி கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்றது. சரிங்களா? ஸோ இந்த இன்டர்வியூ அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த எக்ஸாம் இப்ப மெயின்ஸ் கிளியர் பண்ணி இருக்கிறவங்களுக்கும் புதுசா வரவங்களுக்கும் இந்த இன்டர்வியூ, இந்த ப்ராசஸ் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமூட்டதா இருக்கும். ஸோ இப்ப நான் ஒரு 6 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த இன்டர்வியூல கேட்ட சில கேள்விகளுக்கான விடைய நம்ம வாழ்க்கை ஃபுல்லா தேடிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அறிவு சார்ந்த விவாதம் அப்படின்றது நடக்கும். இவ்வளவு இன்டெலெக்சுவலான கான்வர்சேஷன்ஸை நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணிருக்க மாட்டீங்க. நம்ம பேசுறது பொதுவா யார்கிட்ட பேசுவோம்? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, நம்ம சொந்தக்காரங்கிட்ட, சரிங்களா, இல்ல ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க கிட்ட. இந்த உரையாடல் அப்படின்றது ரொம்ப வீரியமா இருக்கும், ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கும். அது உங்களுக்கு பெரிய லெவல்ல அடுத்தடுத்த நிலைமை போறதுக்கு உதவியா இருக்கும். ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்கான சில டிப்ஸ். ஸோ நிறைய மாடல்ஸை நம்ம பிரிச்சிருப்போம், சரிங்களா. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலுக்கு முன்னாடி டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு யூபிஎஸ்சியில இன்டர்வியூல எல்லாமே கேட்பாங்க. டிஎன்பிசிலையும் சில போர்ட்ஸ்ல இது மாதிரி கேட்பாங்க, உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னா நீங்க ஸ்கூலிங் எங்க பண்ணீங்க, காலேஜ் என்ன பண்ணீங்க, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இருந்தா என்ன, அப்பா என்ன வேலை செய்யறாங்க, அம்மா வேலை செஞ்சாங்கன்னா என்ன வேலை செய்யறாங்க, சிப்ளிங்ஸ் எத்தனை பேர், அவ்வளவுதான். நீங்க என்னுடைய குழந்தையால் இந்த பணியில வேலை செய்யறாங்க, ஸோ அவங்கள பார்த்தா இன்ஸ்பயர் அப்ப அதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப ஷார்ட்டா நம்ம இன்டர்வியூ பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே எஜுகேஷனலிஸ்டா அப்படின்னா கிடையாது, அவங்க எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டர், சரிங்களா, பியூரோக்ராட்ஸ், உயர் பதவியில் இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ், டிஜிபிஎஸ், ஐஜிஸ், ஸோ இது மாதிரி கமிஷனர்ஸ், இந்த மாதிரியான உயர் அதிகாரிகள், சான்சலர், வைஸ் சான்சலர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் இருப்பாங்க. பெரிய கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை கொஸ்டின் நீங்க சொல்லக்கூடிய ஆன்சர்ல இருந்து அடுத்தடுத்த கேள்விகளை எடுத்து கேட்பாங்க. ஸோ அவங்க இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்களான்னா மோஸ்ட்லி வரமாட்டாங்க. சிலர் வருவாங்க, சிலர் அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு வருவாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த அலுவலர்கள் கூட்டத்துக்கு அது மாதிரியான நேரம் கிடைக்கிறதில்லை. இதற்காக தயாரிக்கிறதுக்கான நேரம் அவங்களுக்கு கிடைக்காதனால ஜென்ரலா நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அதுல இருந்தே அடுத்தடுத்த கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. அதனால எவ்வளவு ஷார்ட்டா நீங்க ஆன்சர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. சில விஷயங்கள் எலாபரேட்டா நம்ம சொல்லணும், ஸோ அதை நம்ம எலாபரேட்டா சொல்லிக்கலாம். மோஸ்ட்லி இன்டர்வியூல என்ன மாதிரியா கேட்பாங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும் அப்படின்றதையும் கேட்பாங்களான்னு கேட்பாங்க. அதுதான் உங்களுடைய பிலிமினரிலையும் உங்களுடைய மெயின்ஸ்லயும் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டாங்க, இருந்தாலுமே கூட ஃபேக்ட் அப்படின்னு கேட்பாங்க. கவர்னர் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்க எடுத்த உடனே என்ன ரவி அப்படின்ட்டு நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி சொல்லக்கூடாது, எக்ஸலன்சி. இது மாதிரி அடைமொழியோட அவங்களுடைய பேரை நம்ம சொல்லணும், சரிங்களா. நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதியோடைய பேர் என்ன, தலைமை நீதிபதி பேர் என்ன, ஸோ நீதியரசர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். மாண்புமிகு அமைச்சர் அப்படின்னு அமைச்சருடைய பேரை நம்ம மாண்புமிகு சொல்லிதான், கண்டிப்பா மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிதான் சொல்லணும். இப்ப இந்தியாவில் எத்தனை விமன் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, இதெல்லாம் ஃபேக்ட், எல்லாமே ஃபேக்சுவலான கொஸ்டின், சரிங்களா. ஸோ ஃபேக்சுவலான விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள் நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். சிலது ரொம்ப கஷ்டமான ஃபேக்டா கேட்பாங்க. சுனிதா வில்லியம்ஸ் எந்த நேட்டிவை சேர்ந்தவங்க, எந்த மாநிலத்துல இருந்து வந்தாங்க, அது மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ பேப்பர்ல வரதுனால நமக்கு தெரியும், இருந்தாலும் அப்ப அந்த ஒரு மாசம் கழிச்சு நம்ம எக்ஸாமை நம்மள பண்றப்ப அதெல்லாம் மறந்து கூட அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனா அடிப்படையான விவரங்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஃபேக்சுவலான விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு உறுதியா தெரிஞ்சே இருக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சில கான்செப்டுவலான விஷயங்கள், கருத்துக்கள், உங்களுடைய ஒப்பீனியன் அப்படின்றத கேட்பாங்க. அதை நம்ம கண்டிப்பா சொல்லணும். இப்போ ஆர்டிகல் 17 என்ன சொல்லுது அப்படின்னா அது ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின், சரிங்களா. அதனுடைய கான்செப்டான விஷயங்கள் அப்படின்னா இப்ப தென்மேற்கு பருவமழை எப்படி பெய்யுது, இது இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கும், அறிவியல் பூர்வமான தர்க்கபூர்வமான ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டது நமக்கு எப்பயுமே மறக்காது, இல்லைங்களா. ஸோ இப்போ ஒரு வகுப்புல கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா சில ஃபேக்ட்ஸ் சொல்லுவாங்க, சில கான்செப்ட்ஸை உங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஃபேக்ட் உங்களோட சீக்கிரமா ஒட்டிக்கும். ஸோ இதெல்லாமே இப்ப ஆர்கிமிடிஸ் தத்துவம் என்ன சொல்லுது, பித்தாகரஸ் தேட்டம் என்ன சொல்லுது, இதெல்லாம் அறிவியல் கருத்துக்கள், சரிங்களா. ஸோ இந்த கருத்துக்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆழமா இருக்கீங்க, அது உங்களுக்கு சொல்ல வருதா வரலையா அப்படின்றத கண்டிப்பா உங்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ இது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்சுவலான விஷயங்கள் இன்டர்வியூல கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்தது உங்களுடைய ஒப்பீனியன் பேஸ்டான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கான்செப்ட் பேஸ்டான
கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்கா இல்லையா அப்படின்றத ஈஸியா டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு அதிகாரி ஆகுறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை எப்படி நீங்க எதிர்கொள்வீங்க, ஸோ உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் எப்படி இருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பா வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரியான அடிப்படையான விஷயங்களை உங்களுக்கு வந்து உங்களை பற்றி சொல்றப்ப, நீங்க உங்களை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் இது மாதிரியான பேசிக்கான விஷயத்த ஒரு இன்டர்வியூல இருக்கக்கூடிய ஒரு பேனல் உறுப்பினர் இது மாதிரியான விஷயங்களை கேட்கலாம். சரிங்களா? நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் அப்படின்றது கண்டிப்பா கேட்பாங்க. அந்த பேனல்ல யாராவது ஒருத்தவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் கேட்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் அப்படின்னா நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? தருமபுரி மாவட்டம், அப்புறம் எந்த வட்டம், எந்த கிராமம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா தருமபுரி மாவட்டம் அப்படின்னு அவங்க நம்ம சொல்லுவோம். அவங்க எந்த இடம் தருமபுரியில அப்படின்றத கேட்பாங்க. அதனால நம்ம என்ன சொல்லணும்? எந்த வில்லேஜ்ல நம்ம இருக்கிறோமோ அதை ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதுக்கப்புறம் வட்டம், அதுக்கப்புறம் நீங்க மாவட்டம் அப்படின்றது, தாலுக்கு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத இந்த ஹைரார்கில சொல்லுங்க. கீழே இருந்து மேல போங்க, மேல இருந்து கீழே வராதிங்க. சரிங்களா? அது இல்லாம உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோடைய கலெக்டர் யாரு அப்படின்றதெல்லாம் கொஸ்டின்ஸ் நிறைய டைம் கேட்பாங்க. ஐஏஎஸோட சொல்லணும். சரிங்களா? மாண்புமிகு அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் அப்படின்றத சொல்லி நம்ம கலெக்டர் பேர் சொன்னாவே போதுமானது. சரிங்களா? மேயர் பேர் கேட்பாங்க. உங்க மாவட்டத்துல எத்தனை எம்பிஸ் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இப்ப சேலம் மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை எம்பிஸ் இருக்கிறாங்கன்னா 4 எம்பிஸ் இருக்காங்க. சேலம் மாவட்டம் இப்ப தருமபுரியோட ஒரு பகுதிகள் இருக்கும். இப்ப ஏற்காடு எல்லாமே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட வரும். இப்ப நாமக்கல், திருச்செங்கோடு அப்படின்றது நாமக்கல் கான்ஸ்டியூவன்சில வரும். இந்த மாதிரி 4 கான்ஸ்டியூவன்சி, சேலம் தனி கான்ஸ்டியூவன்சில இருக்கும். சரிங்களா? அது இல்லாம தருமபுரி ஒரு தனி கான்ஸ்டியூவன்சில இருக்கும். அது இல்லாம கள்ளக்குறிச்சி தனி கான்ஸ்டியூவன்சில இருக்கும். தருமபுரி ஒரு கான்ஸ்டியூவன்சி. இது எல்லாமே சேலம் மாவட்டத்துல அங்க இங்க அப்படின்ட்டு இந்த மாவட்டத்தை பிரிக்கக்கூடிய மற்ற மாவட்டத்துடைய பகுதிகள் அந்த எம்பி கான்ஸ்டியூவன்சில இருக்கும். இதை நம்ம கரெக்டா தெளிவா சொல்லணும். உங்களுடைய கான்ஸ்டியூவன்சி இப்ப சேலம் மேற்குல நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னோட தொகுதியோடைய எம்எல்ஏ யாரு, எம்பி யாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக்கான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. எம்பி யாரு, எம்எல்ஏ யாரு, ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர்ஸ் எத்தனை, ஆர்டிஓ எத்தனை, ஆர்டிஓவா அதாவது நம்மளுடைய ரெவென்யூ டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வருவாய் கோட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டாட்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க டெப்டி கலெக்டர் கோட்டாட்சியரா நீங்க போய் வேலை செய்வீங்க இல்லைங்களா? அப்படி போறப்ப எத்தனை வருவாய் கோட்டாட்சியர் இருக்கிறாங்க அப்படின்றது. இப்ப சேலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 இருக்கும். இப்ப கள்ளக்குறிச்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 இருக்கும். இது மாதிரி சில மாவட்டத்துல பெரிய மாவட்டமா இருந்ததுன்னா 3-4 பேர் இருப்பாங்க. சிறிய மாவட்டமா இருந்தா 2 இல்லது 3 பேர் வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? சோ அந்த வருவாய் கோட்டாட்சியர், ஏன்னா நீங்க அந்த போஸ்ட் இதுல இருக்கு அப்படின்றதுனால அதை பத்தியான விவரங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எத்தனை கிராம ஊராட்சிகள் உங்களுக்கு இருக்கு, அதாவது உள்ளாட்சி அரசாங்கம் பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. மேயர் பேர்லாம் கேட்கறாங்க இல்லைங்களா? சோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. மேயர் வந்து யாரு, டெப்டி மேயர் யாரு, விமன் மேயர் உங்க ஊர்ல இருக்கிறாங்களா இல்லையா, இதெல்லாம் உங்க நகராட்சியுடைய மேயர் யாரு. ஸோ இது மாதிரியான கேள்விகள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ கலெக்டர் கேட்பாங்க, சீஃப் மினிஸ்டர் பேர் கேட்பாங்க, ஏதாவது ஒரு வெளி மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர் பேர் கூட கேட்கலாம். ஜியோகிராபிக்கலா என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு உங்க ஊர்ல, என்னென்ன பிளாட்டூஸ் இருக்கு, என்னென்ன மலை உச்சிகள் உங்க ஊர்ல இருக்கு. இப்ப நீங்க தேனி மாவட்டம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுல உயரமான பகுதி எது அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரிங்களா? நம்ம பிற மாநிலத்தோட எல்லையை பகிர்ந்துக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அதை வச்சு கேட்பாங்க. ஸோ இப்ப சேலம் மாவட்டம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்துல மிக உயர்ந்த உச்சி இப்ப சேர்வராயன் மலையில இருக்கக்கூடிய சோலைக்காடுகள் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அதே கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்பாங்க. உயரமான பகுதி எது உங்க மாவட்டத்துல அப்படின்றதெல்லாம் கொஸ்டினா கேட்பாங்க. அதுல இருக்கக்கூடிய பெரிய ஏரி எது அப்படின்றதெல்லாம் கொஸ்டினா கேட்பாங்க. ஹிஸ்டாரிக்கலா என்ன முக்கியமான இடங்கள் உங்களுக்கு இருக்கு, டெம்பிள்ஸ் என்னென்ன இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பர்சனாலிட்டிஸ் வந்து யார் யாரும் ரொம்ப முக்கியமானவர்கள் வந்தாங்க. இப்ப சேலம் மாவட்டம் அப்படின்னா விஜயராகவாச்சாரியார் ரொம்ப முக்கியமானவர். இங்க இருந்து சேலம் மாவட்டத்துல இருந்து போனவர். ராஜாஜி ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். நீங்க ஈரோடா இருந்தீங்கன்னா தந்தை பெரியார் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும். அந்த தேசிய தலைவர் பத்தி ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். அதை பத்தி கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க விக்கிபீடியால போய் சர்ச் பண்றப்பவே நம்ம டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் பாக்குறப்ப அதுல நிறைய பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. அதனுடைய உள்ள ஒரு லிங்க் இருக்கும். அது உள்ளாரையும் போய் படிங்க. ஒன்லி அந்த பேஜ்ல இருக்கிறத மட்டும் படிக்காம டீட்டெயிலா நீங்க படிங்க. நீங்க எப்படி பிலிம்ஸ்க்கு படிச்சீங்களோ, எப்படி மெயின்ஸ்க்கு படிச்சீங்களோ, இன்டர்வியூக்கும் அதே மாதிரி படிச்சு ப்ரிப்பேர் ஆகணும். ஜிஐ இண்டெக்ஸ் ஏதாவது நீங்க வாங்கியிருக்கீங்களா, உங்க மாவட்டம் ஏதாவது வாங்கியிருக்கா அப்படின்னு, மதுரைக்கு மல்லிக்கு வாங்கியிருக்காங்க இல்லைங்களா, சேலம் சுங்குடி சேலைக்காக வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, திண்டுக்கல் பூட்டுக்காக வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்க மாவட்டத்துல புவிசார் குறியீடு என்னென்ன வாங்கியிருக்காங்க அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப தெளிவா ரெடி பண்ணிட்டு நம்ம போகணும்.
இன்டர்வியூ அப்படின்றது பர்சனாலிட்டி டெஸ்ட், சரிங்களா? இன்ஃபேக்ட் நிறைய ஃபேக்ட்ஸ் அவங்க டெஸ்ட் பண்றதுனால இதுக்கு இந்த ஃபேக்ட்டுக்கு நம்ம ரெடி ஆகணும், ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம போகணும். எப்படி பேசுறீங்க, எப்படி டெசிஷன் மேக்கிங் பண்றீங்க அப்படின்றது மட்டும் இல்லாம சில ஃபேக்ட்ஸையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்ப டெம்பிள்ஸோடைய முக்கியத்துவம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஏன் உலக அதிசயத்துல சேர்க்கல, இது மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. ஸோ அதனால அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பாண்டித்துரை தேவர் பத்தி சொல்லுங்க அப்படி கேட்டிருக்காங்க. 4ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவினார், யார் உதவியோட நிறுவினார், இது மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சரிங்களா? இது ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பத்தி கேட்பாங்க, கொடுமணல் பத்தி கேட்பாங்க, சரிங்களா? வைகை நாகரிகம் பத்தி கேட்பாங்க. இப்ப காவிரி நாகரிகம் பத்தி புதுசா அகலாய்வு பண்றதுக்கான சில திட்டங்கள் அப்படின்றத வகுத்திருக்காங்க. ஸோ அதை பத்தி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் பத்தி டீட்டெயிலா நம்ம எல்லாத்தையுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட்லயும் பாலிடிக்ஸ் பாயிண்ட்லயும் சொல்லணும். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யார் யார் போனாங்க அப்படின்ற விவரமும் உங்களுக்கு தெரியணும். ஜியோகிராஃபி ரொம்ப முக்கியம், அதையும் நம்ம கண்டிப்பா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் டூரிசம் ஸ்பாட்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அடுத்து பர்சனாலிட்டிஸ். ஸோ இது நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட் பத்தி டீட்டெயிலா ஒரு ப்ரொஃபைல் அப்படின்றது நம்ம போட்டிருப்போம், சரிங்களா? வீடியோ போட்டிருப்போம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், நீங்க பாருங்க. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் பத்தி ரொம்ப தெளிவா நம்ம படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா முதல் பால்லேயே கண்டிப்பா நம்மளால 6 அடிக்க முடியுங்க. ஓகே, ஸோ ரெண்டாவது உங்களுடைய யூஜி டிகிரி, பிஜி டிகிரி. நீங்க யூஜியோட தான் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த டிகிரியில இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஏன்னா 4 வருஷம் அதை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்க, அதனுடைய பேசிக்ஸாவது நமக்கு தெரியணும். இப்ப ட்ரிபிள் படிச்சிருப்பீங்க நீங்க, ட்ரிபிள் படிச்சதுனால ஃபாரடே லா சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது கூட தெரியல அப்படின்னா நீங்க 4 வருஷம் படிச்சுட்டு உங்களுக்கு ஒன்றும் தெரியல, நான் போற வேலையை உங்களால எப்படி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின்மை உங்க மேல ஏற்படும். அதனால ரொம்ப பேசிக்கான விஷயங்கள், நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா அது சார்ந்த பேசிக்கான விஷயங்கள். இப்போ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆர்சிசினா என்ன, அப்புறம் வந்து பிளேட் கிரேடர்னா என்ன, சாயில் ஃபவுண்டேஷன்னா என்ன, இது மாதிரியான பேசிக்கான விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம படிச்சுட்டு போகணும். இதே நீங்க வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரா இருந்தீங்க அப்படின்னா மோடம்னா என்ன, அலைக்கற்றைகள்னா என்ன, 2G 3Gனா என்ன, இப்போ 5G வந்திருக்கு இல்லைங்கன்னா அப்படின்னா என்ன, ஜிபிஎஸ்னா என்ன, ஜிபிஆர்எஸ்னா என்ன, இது மாதிரியான ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். டிஜிட்டல்னா என்ன, அனலாக்னா என்ன, பண்பேற்றம்னா என்ன, பண்பிறக்கம்னா என்ன, இது மாதிரியான ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். இப்ப உங்க கூட படிச்சவரு ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, உங்க துறை சார்ந்து கோர் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட போன் பண்ணி உரையாடுங்க. என்ன இது மாதிரி நீ வேலை செஞ்சுட்டு இருக்க, எப்படி நம்ம படிச்சதை நீங்க எப்படி அப்ளை பண்றீங்க, இது மாதிரியான ரொம்ப பேசிக்கான விஷயத்த அந்த துறையில இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்ல காலேஜ் ப்ரொஃபசர் கிட்டயோ யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களால கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இல்ல உங்க காலேஜுக்கே போய் உங்களுடைய ஹெச்ஓடியை பார்த்து பேசுங்க. நான் இது மாதிரி இன்டர்வியூ கிளியர் பண்ணியிருக்கேன், இன்டர்வியூ செலக்ட் ஆயிருக்கேன், மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், எனக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க கிட்டே நீங்க பேசுங்க. இந்த காலேஜ் ப்ரொஃபசர் கிட்ட பேசலாம், சரிங்களா? இல்லைன்னா உங்க ஹெச்ஓடி கிட்ட பேசலாம், இல்லைன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட கூட போய் பேசலாம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நீங்க குரூப் 1 பாஸ் பண்ணிருக்கீங்க மெயின்ஸ்னா இன்டர்வியூக்கு டிப்ஸ் கொடுங்கன்னா கண்டிப்பா உங்களோட பேசுவாரு. ஸோ ஏன் இது மாதிரி பெரிய ஆளுங்களோட பேச சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு இவங்களோட பேசி பழக்கம் இல்லை, ஆனா இன்டர்வியூல இது மாதிரியான ஆளுங்களோட தான் நீங்க பேச போறீங்க. நீங்க ஒரு 40 நிமிஷமோ 45 நிமிஷமோ நீங்க பேச போறீங்கன்னா அதற்கான பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஸோ அதை நம்ம கண்டிப்பா அந்த பயிற்சியை தொடர்ந்து எடுத்துக்கணும். அதுக்காக நம்ம வந்து கண்டிப்பா இதுக்காக அந்த பயிற்சிக்காக நம்ம அவங்களோட பேசி தான் நம்ம படிக்கணும், சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிகிரியோடைய பேசிக்ஸை நம்ம ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதனுடைய ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்ன, அந்த துறையில நாம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த விவரத்தை நம்ம ரொம்ப டீட்டெயிலா நம்ம படிச்சுட்டு இருக்கணும், சரிங்களா? அதாவது என்னன்னா இப்ப நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய ரோல் வந்து என்ன அப்படின்னு தெரியணும், வர்ச்சுவல் ரியாலிட்டினா என்னன்னு தெரியணும், கிரிப்டோ கரன்சினா என்னன்னு தெரியணும், பிட்காயின் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும், மெஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்ற ரொம்ப பேசிக்கான அளவுலையாவது, அதாவது பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்க முடியும் உங்களால. நிறைய பேருக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தர தெரியாது. அந்த ஸ்கில்ல நீங்க கண்டிப்பா கத்துக்கணும். அதுக்கு நம்ம நல்லா புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா அதை நம்மளால இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு தெளிவா சொல்ல முடியும். அதை நம்ம கண்டிப்பா டெவலப் பண்ணி ஆகணுங்க, சரிங்களா? ஓகே, ஸோ ஒரு சிலர் வந்து என்ன கேட்பாங்க, நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி படிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி நர்சிங் பண்ணிருக்கீங்க, பிபிடி படிச்சிருக்கீங்க, டென்டிஸ்டா இருக்கீங்க, ஏன் நீங்க அதை குட் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு வரீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஒரு தெளிவான ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய பதிலை நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. சுயமா நீங்களாவே ரெடி பண்ணுங்க. எதுக்காக நீங்க வந்தீங்க அப்படின்ற உண்மையான பதில சொல்லுங்க, சரிங்களா? நான் நாட்டுக்காக சேவை பண்ண வந்தேன் அப்படின்லாம் காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நோ சினிமா டைலாக்ஸ் இன் இன்டர்வியூ, சரிங்களா? இன்டர்வியூ போயிட்டு சினிமா டைலாக் எல்லாம் பேசுனீங்கன்னா அங்க உட்காந்துருக்க எல்லாருமே உங்க வயதுக்கு
அனுபவத்தை உடைய ஒரு பெரிய அறிஞர்கள் சரிங்களா. அவங்க கிட்ட உங்களால ரொம்ப சாதாரணமா குழந்தைகிட்ட போய் பேசி சாக்லேட்டா பிடிங்கிட முடியும். ஆனா அவங்களாம் உயர் அதிகாரிகள், அவங்க கிட்ட பேசுனீங்க அப்படின்னா மனசால சிரிச்சுக்கிட்டு மார்க் ரொம்ப கம்மியா போட்டுருவாங்க. நீ இன்னும் வளரலப்பா, போயிட்டு வா அப்படின்ட்டுருவாங்க. ஸோ நம்ம அதற்கான பதிலை தயார் பண்ணிட்டு நம்ம போகணும் சரிங்களா. ஸோ ரியல் டைம் அப்ளிகேஷன் நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல படிச்சதை என்ன பண்ண போறீங்க, லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து என்னென்ன உங்க ஃபீல்ட்ல இருக்கு, நீங்க படிச்சதை நீங்க இப்ப கண்டினியூ பண்றீங்களா, அதை சார்ந்து உங்களுடைய அனுபவத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா. நீங்க உங்களுடைய இன்ஜினியரிங்ல படிச்சதை எங்க வந்து நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படி அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இவங்க வந்து கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய துறைகள் உங்களுக்கு பரிதாபப்பட்டோ இறக்க உணர்வு கொண்டோ உங்களுக்கு வேலை தர மாட்டாங்க. உங்களால இந்த அரசுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் என்ன விதமான நன்மைகள் வரப்போகுது அப்படின்றதுதான் இப்ப இதுதான் ஒரு ட்ரேடே இல்லைங்களா. ஸோ ஒரு எம்ப்ளாயி எடுக்கிறான் எம்ப்ளாயர் அப்படின்னா அவனுக்கு என்ன லாபம் வரப்போகுது, அரசாங்கமும் அதுதான் எடுக்க போகுது. ஸோ நீங்க வரக்கூடியவங்க ரொம்ப திறமை மிக்கவரா இருந்தாங்க அப்படின்னா உடனே எடுத்துப்பாங்க. ஸோ எப்படி நீங்க கொண்டு வர போறீங்க அதான் அதற்கான ஒரு பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ள. ஓகே, நான் இது படிச்சிருக்கிறேன், இதை படிச்சதை நான் கவர்மெண்ட்ல இந்த ஃபீல்ட்ல நான் கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்றத ஐடியாவை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும் சரிங்களா. ஆனா உங்களுக்குள்ள இருக்க ஒரு ஐடியா தான் நீங்க சொல்றப்ப ரொம்ப ஒரிஜினலா இருக்கும். ஸோ அதை கண்டிப்பா டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூஜி டிகிரி பத்தி பிஜி டிகிரி பத்தியான அடிப்படையான அறிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பா தயார் பண்ணிட்டு அப்புறமா போய் பேசுங்க. ஓகே, அடுத்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். போன உடனே கேட்பாங்க எந்த போஸ்ட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. இப்போ நிறைய போஸ்ட் இருக்கு, டெப்டி கலெக்டர் இருக்கு, டிஎஸ்பி இருக்கு, அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கு, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட், டிஆர்சிஎஸ் டெப்டி ரெஜிஸ்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் சரிங்களா, டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர். ஸோ இதெல்லாம் முக்கியமான பதவிகள். இதுல எந்த பதவியை நீங்க எடுக்க போறீங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து டெப்டி கலெக்டர் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு 15 இயர்ஸ்ல கன்ஃபர்ட் ஐஏஎஸ் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா சிலர் டிஎஸ்பி சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ சிங்கம் படம் பார்த்த ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், அதனால வந்து டிஎஸ்பி சொல்லுவீங்க. இன்ஃபேக்ட் டிஎஸ்பி 2012 போன டிஎஸ்பியில டிஎஸ்பியை போன பெரும்பான்மையானவர்கள் எஸ்பி ஆயிட்டாங்க, மாவட்டத்துல உயர் காவல் அதிகாரி ஆயிட்டாங்க. இன்னும் கூட டிஆர்ஓவா தான் டிசிஸ் இருக்காங்க. ஒரே ஒரு ப்ரமோஷன் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா டிஎஸ்பிஸ் 2 ப்ரமோஷன் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது இருந்தா அப்படின்னா கேட்டு பாருங்க. ஏசிஸ் கூட வந்து டிசி ஆயிட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறம் ப்ரமோஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஏடிஸ் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆயிருப்பாங்க, டிஆர்சிஎஸ் அப்படின்றவங்க ஜேஆர் ஆயிருப்பாங்க. ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா ஹைரார்கி அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பதவிக்கு போறீங்க, இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க என்ன பதவியில் இருப்பீங்க அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அதற்கு பதில ரெடி பண்ணிக்கோங்க. டெப்டி கலெக்டரா போறீங்க அப்படின்னா ஆர்டிஓ கேடர்ல, அப்புறம் டிஆர்ஓ, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சரிங்களா. அதுக்கப்புறம் அவங்க ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆவீங்க, அடிஷனல் செக்ரட்டரி ஆவீங்க, செக்ரட்டரி ஆவீங்க. ஒரு 6-7 ப்ரமோஷன் அப்படின்றது இருக்கும். என்னன்னா சீஃப் செக்ரட்டரி மட்டும் ஆயிட முடியாது சரிங்களா. குரூப் 1ல போய் யூபிஎஸ்சில இருந்து வரவங்க ஆவாங்க. இன்ஃபேக்ட் நீங்க 22 வயசுலயே போனீங்கன்னா கூட அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஆகலாம், சீஃப் செக்ரட்டரி ஆக முடியாது. குரூப் 1 அப்படின்றதுக்கான ஒரு படிமம். ஓகே, இப்போ வந்து அதனுடைய பவர்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன. டெப்டி கலெக்டர் நீங்க ஆகுறீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான வேலை செய்வீங்க அப்படின்றதும் கண்டிப்பா கேட்பாங்க. நான் அந்த வேலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் கத்துக்கிறேன் அப்படின்றதுக்கு தயாரா இல்லை அரசு. நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாத்துக்கையும் தயாரா இருக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு, லெட்டர் எப்படி எழுதணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பயிற்சி எல்லாத்தையும் ஏற்கனவே எடுத்துக்கிட்டாதான் உள்ள வந்து உடனே உங்களால மாற முடியும் சரிங்களா. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப அரசு துறைகள்ல ஆட்கள் கம்மியா இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு வந்து முதல் நாளே உங்களுக்கான வேலையை கொடுத்துருவாங்க, சீட் அலோகேட் பண்ணிடுவாங்க, இதுதான் வேலை அப்படின்னு சொல்லி ஒரு நாள். இன்ஃபேக்ட் அரசாங்க வேலையில யாருக்கு எந்த வேலையும் கத்தர மாட்டாங்க சரிங்களா. நீங்களா சுயமா கத்துக்கிட்டு அடுத்தடுத்த நிலையை நோக்கி போகதான் செய்யணும். ஓகே, ஸோ பவர்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன அப்படின்றத கத்துக்கணும். இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல நீங்க டெப்டி கலெக்டரா போறீங்க அப்படின்னா ஆர்டிஓவா போவீங்க. இதுவே சில துறைகள்ல போறீங்க அப்படின்னா ஜெனரல் மேனேஜரா போவீங்க சரிங்களா. ஸோ இது மாதிரியான பதவிகள் நிறைய இருக்கும். இப்போ இதுல போறீங்க, கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் போறீங்க, சிஆர்ஏ போறீங்க அப்படின்னா அங்க வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரா போவீங்க, எக்ஸைஸ்ல நீங்க போவீங்க சரிங்களா. இது மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்கும். ஏடியா சில இடத்துல ஒர்க் பண்ணுவீங்க. இப்ப எஸ்சிஎஸ்டி டிபார்ட்மெண்ட், பிசி டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஸ்சிஎஸ்டி ஆஃபீஸரா இருப்பீங்க. ஸோ இது மாதிரியான பதவிகள் இருக்கும். அந்த பதவிகளுடைய நேச்சர் என்ன, என்னென்ன மாதிரியான வேலைகள் நான் செய்வேன், பட்டா மாறுதல்லாம் நான் வந்து பார்க்க மாட்டேனா. ஸோ இது மாதிரியே பேசிக்கான விஷயத்த இப்ப நம்ம கூட
டிசி டிஎஸ்பிக்கு போஸ்ட் ப்ரொஃபைல் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருப்போம். அது நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா அப்படின்றது கிடைக்கும். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், சரிங்களா? ஓகே, இந்த போஸ்ட்டுக்கான அதிகாரங்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை உங்களால சொல்ல முடியும், சரிங்களா? நான் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஆக போறேன், இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து நான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஸோ அது கடைசி லெவல்ல இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படின்னால ஈஸியா தெரிஞ்சிடும். அதை ரொம்ப ஈஸியா அந்த ப்ரொஃபைல ரெடி பண்ணிடலாம். எல்லாருமே டிசி சொன்னாவே ரொம்ப நல்லது. ஓகே, கரண்ட் இஷ்யூஸ், கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, சரிங்களா? இப்போ நீங்க தேர்வுல படிச்சது வேற, இங்க கேட்க போறது வேற. இஷ்யூஸ் அப்படின்றது உங்களுடைய ஒப்பீனியன் பேஸ்டா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கேட்பாங்க. என்னன்னா, இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் சார்ந்த சில எடுப்புகள் அப்படின்றது இருக்கும், மத்திய அரசாங்கம் சார்ந்த சில இருக்கும், ரெண்டுத்துக்கும் சில முரண்கள் அப்படின்னு இருக்கும். உங்களை நடுவில் நிக்க வச்சு நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பக்கமா சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கமா அப்படின்னு கேட்கறப்ப நீங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் ஆன்சர் சொல்லணும். நான் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றத சொல்லிடாதீங்க இன்டர்வியூல, சரிங்களா? ஸோ இன்டர்வியூல எல்லாருமே லெஃப்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ரைட்டிஸ்டாவும் சில பேர் இருக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம எல்லாரையுமே ஆக்சுவலா பியூரோக்ராட்டோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நடக்க இயலாத ஒரு விஷயத்த பேசி 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 நடக்க வைக்கணும். அதுதான் முக்கியமான வேலை, சரிங்களா? டிப்ளமேட்டிக்கா நம்ம பேசணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்வியூல இருந்து அதை நம்ம ஆரம்பிச்சுக்கணும், சரிங்களா? கவர்மெண்டோடைய இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை வழங்குறாங்க, இதை வழங்கணுமா வேண்டாமா அப்படின்னா, நம்ம வழங்கணும் அப்படின்னு நம்ம சொன்னா அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுங்க. வழங்கக்கூடாது, வழங்க வேண்டாம் அப்படின்னா அதுக்கு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க. ஜஸ்டிஃபை பண்றது கரெக்டா இருக்கணும். நீங்க சொல்றது வந்து கரெக்ட் அப்படின்னு எதிரில் இருக்கிறவங்க உணர்ற அளவுக்கு நம்ம அதை சொல்லணும், சரிங்களா? டிராவிடியன் மாடல் பத்தி சொல்லுங்க, ஏன் மற்ற மாடலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? மும்மொழி கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி, இதெல்லாம் தேவையா இல்லையா? ஸோ நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாண்டை நீங்க ஃபுல்லா ஜஸ்டிஃபை பண்ணணும். மும்மொழி கொள்கை தேவையில்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா ஏன் தேவையில்லை அப்படின்றது நம்ம விளக்கமா சொல்லணும். தேவை அப்படின்னா ஏன் தேவை அப்படின்றத சொல்லணும். இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான கருத்தை நீங்க சொல்லக்கூடாது. அதுக்கான ஆழ்ந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கா அப்படின்றதையும் அவங்க கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவாங்க. இது தர்க்க ரீதியா உங்களால ப்ரூவ் பண்ண முடியாதா, நீங்க சொன்ன காரணம் சரி இல்லை அப்படின்றத அதையும் நீங்க கண்டிப்பா சொல்லணும், சரிங்களா? டீலிமிட்டேஷன் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, அது வந்து பண்றதுனால என்ன நன்மைகள் என்ன தீமைகள், தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால என்னென்ன பிரச்சனைகள் நம்ம எதிர்கொண்டோம். ஸோ இது மாதிரியான ரொம்ப பேசிக்கான கரண்ட்ல பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்த கேள்விகளை கண்டிப்பா கேட்பாங்க. ரிசர்வேஷன் பாலிசி பத்தி கேள்விகள் கேட்பாங்க. இன்ஃபேக்ட் ரிசர்வேஷன் பாலிசி பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அதை நம்ம ஒரு ஆஸ்பிரண்டா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்ற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு போதிய அறிவோ அனுபவமும் இருக்காது. இதெல்லாம் சோசியல் சயின்டிஸ்ட் பெரிய பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. ஆனா இன்டர்வியூல இதெல்லாம் கேட்பாங்க, சரிங்களா? இதுக்கும் நம்ம டிப்ளமேட்டிக்கா பதில் சொல்லணும், சொல்லிதான் ஆகணும், சரிங்களா? ரிசர்வேஷன் தேவையா இல்லைன்னா தேவை அப்படின்றதுக்கு கரெக்டா ஜஸ்டிஃபை பண்றதுக்கான காரணங்களோடு நம்ம விளக்கி சொல்லணும். இப்ப இருக்கக்கூடிய பட்ஜெட்ல பிஸ்கல் டெபிசிட் என்ன இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டிஸ் தமிழ்நாட்டுல எது இருக்கு, தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா கடன்ல இருக்கு அப்படின்னா அதற்கு என்ன காரணம். ஸோ பட்ஜெட்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, ஏன் இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்றத ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு, இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் அப்படின்றது உருவாகி இருக்கும், சரிங்களா? ஒப்பீனியன் அப்படின்னா உங்களுக்கான கருத்துக்கள், அதை உங்களுடைய நம்பிக்கை அதை சார்ந்து என்ன இருக்கு அப்படின்றத கிளியரா மற்றவங்களுக்கு புரியற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாவே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், சரிங்களா? ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா நிறைய இடத்துல மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு 5ல இருந்து 6 சுத்தி இருக்கிற எல்லா அகாடமியும் கூப்பிட்டு மடியில உட்கார வச்சு கூட இன்டர்வியூக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து பெருசா விளம்பரம் போட்டு அதுக்கு நிறைய ஆட்களை சேர்க்கணும் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த மார்க் இன்டர்வியூவை அதெல்லாம் யாரு எந்த பேர் வாங்கினாலும் பரவாயில்ல, நமக்கு வேலை வாங்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதற்காக கண்டிப்பா உறுதியா இந்த மார்க் இன்டர்வியூ நிறைய அட்டன் பண்ணுங்க. இப்போ மார்க் இன்டர்வியூ பேனல்ல ஒரு 4ல இருந்து 5 பேர் உட்காந்துருப்பாங்க, இல்லைங்களா? அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 பேனல்ல 25 பேர். ஒருத்தர் 10 கொஸ்டின் கேட்டா கூட 250 கொஸ்டின் வந்து கேட்க போறாங்க. அந்த 250 கொஸ்டினுக்கும் நீங்க எது கொஸ்டின் வைஸ் நோட் பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் நான் எழுதுவேன் அப்படின்னு அழகா எழுதி வந்துட்டீங்க அப்படின்னா இந்த 250 கொஸ்டின்ல இருந்து தான் உங்களுக்கு அந்த 25 கேள்வியோ இல்லை 30 கேள்வியோ கேட்க போறாங்க. ஒரு 4-5 கேள்வி வந்து கொஸ்டின் உங்களுக்கு தெரியாத கேள்வியே கேட்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்க பார்த்துட்டு தெரியல அப்படின்ட்டு அடுத்த கொஸ்டினுக்கு ஈஸியா நம்ம மூவ் ஆயிடணும், சரிங்களா? இன்டர்வியூ போறப்ப ஒரு நீட்டான ட்ரெஸ் கோடோட போங்க. ஸோ நல்ல ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டு இந்த கோட்டு இதெல்லாம் போட்டுட்டு பிளேசர்லாம் போட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப தனியா தெரிவிங்க. ஸோ அது கொஞ்சம் ஆடா இருக்கும், சரிங்களா?
ஸோ நார்மலாக ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு நல்லா டை மட்டும் கட்டிட்டு போனீங்கன்னாவே ரொம்ப நல்லா இருக்கும். சாரி விமன் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க சரிங்களா. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ட்ரெஸ்ல போங்க. லைட் ஷர்ட்ல ஷர்ட் போட்டுட்டு போங்க. ரொம்ப டார்க்கா ரெட் கலர் ஷர்ட்லாம் போட்டு போயிடாதீங்க சரிங்களா. ரொம்ப ஸ்மூத்திங்காக இருக்கணும். அந்த இன்டர்வியூ நிகழ்வு அப்படின்றது ரொம்ப உங்களை அடுத்த நிலையை நோக்கி போறதுக்கு அது வந்து மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி பேருக்கு கிடைக்காத ஒரு இடம் அது சரிங்களா. ஒன்லி ஒரு 190 பேருக்கு மட்டும்தான் அந்த இடம் கிடைச்சிருக்கு. அதை உங்களுக்கான மேடையா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான குரூப் 1 பதவி அப்படின்றது உறுதியா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. என்ன டவுட்னாலும் 9443128844 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. இன்டர்வியூ சார்ந்து சரிங்களா. மார்க் இன்டர்வியூ முடிஞ்ச வரைக்கும் கண்டக்ட் பண்றாங்க சரிங்களா. ஆன்லைன்ல கூட கண்டக்ட் பண்ண பாக்குறோம். லாஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ண ஒரு 12-13 பேர் கண்டக்ட் பண்ணோம். ஒரு 8 பேர் சர்வீஸ் வாங்கினாங்க சரிங்களா. அதை பத்தி நான் எந்த விதத்துலயும் சொல்லலை. ஏன்னா அவங்களாவே படிச்சு இந்த வேலையை வாங்கினாங்க. நாங்க கடைசி நேரத்துல அந்த உதவி அப்படின்றது இந்த இன்டர்வியூக்கான அவேர்னஸ் அப்படின்றத மட்டும்தான் கொடுத்தோம். ஸோ நிறைய செஷன்ஸ் எடுத்தோம். டெப்டி கலெக்டர் அப்புறம் டிஆர்ஓ கேடர்ல இருக்கிறவங்க நிறைய பேரை ஆன்லைன் செஷன் மூலியமா பேச வச்சோம். அவங்களுடைய வேலைகள் என்ன அப்படின்றத பேச வச்சோம் சரிங்களா. அதெல்லாம் ரொம்ப அந்த இன்டர்வியூ போனவங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ இந்த டைம் அது மாதிரி நான் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இதனாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க.